Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. கோவில் திருப்பணி குழுவில் SC ST சமூகத்தினரை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். அதாவது புதுச்சேரி திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயிலினுடைய உப கோயிலாக இருக்கக்கூடிய காரைக்கால் அத்திப்படுகை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்காக புதுச்சேரி அறநிலையத்துறை திருப்பணி குழு அமைத்து உத்தரவுப்படுது. இந்த உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி சனீஸ்வரர் கோயிலினுடைய அந்த கட்டளை தம்பிரான் என சொல்லப்படக்கூடிய தருமபுரம் ஆதீனத்தை கலந்தாலோசிக்கவில்லை என்பதனால அந்த திருப்பணி குழுவை அமைத்து பிறப்பித்த உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையோட தருமபுரம் ஆதீன தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சாமிநாதன் அறங்காவலர் குழு இல்லாத நேரத்துல கோவிலுடைய நிர்வாகம், வரவு செலவு, அதே போல கோவில் சடங்கு, திருவிழா இந்த விஷயங்கள்ல கட்டளை தம்பரானை கலந்தாலோசிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. அந்த அடிப்படையில இப்போ அங்க அறங்காவலர் குழு இல்லாததுனால கட்டளை தம்பரானை கலந்து ஆலோசிக்காமல் இந்த திருப்பணி குழு அமைச்சிருக்குது தவறு. அதனால அந்த உத்தரவை ரத்து செய்கிறேன்னு சொல்லி அந்த உத்தரவை நீதிபதி ரத்து பண்ணிட்டாரு. அதே சமயம் கோவில் சிறப்பு அதிகாரியான காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இந்த சனீஸ்வரன் கோயில் தேவஸ்தான கட்டளை தம்பரானுடன் கலந்து ஆலோசித்து புதிய திருப்பணி குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அந்த குழுவுல பட்டியலினம் மற்றும் பழங்குடியின சமயத்தைச் சேர்ந்த ஒருவர் உறுப்பினராக சேர்க்கப்பட வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.